ஹலோ. ஆல்ரெடி 2025 10th பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஃபஸ்ட்டு 5 2 மார்க்ஸ் வந்து பார்த்துருந்தோம் போன வீடியோவில். ஸோ இது வந்து 6th வரைக்கும் இருக்க 2 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 6th சம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.15 6 சம் கேட்டிருக்காங்க. இந்த கிவன் டயக்ராம் AD is the bisector of angle A if BD equal to 4 cm, DC equal to 3 cm and AB equal to 6 cm, find AC. ஓகேவா, அதாவது ஒன்றுமில்ல, ஒரு ட்ரையாங்கிள், அதில் பைசெக்டர் வந்து ஏடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிற இந்த ஆங்கிளோட பைசெக்டர்னால் ரெண்டாக பிரிக்கிறது வந்து ஏடி. ஓகேவா, ஏடி தானே இந்த ஆங்கிளை பிரிக்குது. அதுக்கப்புறம் பிடி வந்து 4 சென்டிமீட்டர், டிசி வந்து 3 சென்டிமீட்டர், ஏபி வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு இந்த ஏசி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஒரு சம் இருக்குது, ஒரு தியரம் இருக்குது. ஸோ அந்த தியரம் படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா BD divided by DC equal to AB divided by AC. அதாவது BD divided by DC equal to AB divided by AC. ஓகேவா, BDயோட வேல்யூ தெரியுமா 4, DCயோட வேல்யூ 3, ABயோட வேல்யூ 6, ACயோட வேல்யூ தெரியாது. ஸோ அதை ஏசின்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த ஏசி வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த 3 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. ஸோ ஏசி இன்ட்டு 4 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3 18. ஸோ இந்த 4 கீழே வரப்போ என்ன ஆகும், டிவைடட் ஆகும். ஸோ ஏசி ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 4ன்னு வருமா. ஸோ இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 to 4 9 to 8. ஸோ 9/2 இஸ் ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். ஓகேவா, அதுதான் ஏசியோட வேல்யூ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து எக்ஸசைஸ் 5.2ல் 7th சம். சரியா, த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ் -2, A and 9, 3 has slope -1/2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க. அதில் இந்த பாயிண்டில் இருக்க இந்த ஏவோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியுமா. 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து slope equal to y2 minus y1 divided by x2 minus x1. இதில் y2 y1 என்ன, x2 x1 என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, இது x1 இது y1, இதில் x2 y2. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன எல்லாமே இருக்கா. ஸ்லோப்போட வேல்யூவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்லோப்பு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, -1/2. அதை வந்து ஸ்லோப்புக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் y2ஓட வேல்யூ என்ன 3. நெக்ஸ்ட் y1ஓட வேல்யூ a, x2ஓட வேல்யூ 9, x1ஓட வேல்யூ -2. ஸோ -2. ஓகேவா, இப்போ -1/2 அப்படியே இருக்கும், 3 - aவும் அப்படியே இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ். ஸோ 9 + 2. ஓகேவா, ஸோ இப்போ மறுபடியும் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா -1/2 அப்படியே இருக்கட்டும். 3 - a டிவைடட் பை 9 + 2 is 11. ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும். ஸோ 11 × -1 ஈக்குவல் டு 2 × 3 - a. ஓகேவா, இப்போ இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், -11 ஈக்குவல் டு 2 × 3 6, 2 × -a -2a. ஓகேவா, இப்போது ஏவெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். ஓகேவா, ஏ இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ -11 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸில் வரும். ஸோ -6 ஈக்குவல் டு -2a. -11 - 6 என்ன, -17 ஈக்குவல் டு -2a. ஸோ வெறும் நமக்கு ஏ மட்டும்தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு -17 டிவைடட் பை இது கீழே வந்துச்சு அப்படின்னா -2. ஓகேவா, இப்போ இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 17/2 அதுதான் ஏவோட வேல்யூ. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து எக்ஸாம்பிள் 5.33 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஷோ தட் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் x - 2y + 3 = 0 and 6x + 3y + 8 = 0 ஆர் பெர்பெண்டிகுலர். அதாவது 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அது ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் இல்லை பேரலல் அப்படின்னாவே நம்ம வந்து ஸ்லோப் கான்செப்டுக்கு போயிடணும். ஸோ 2 ஸ்ட்ரைட் லைனுக்குமே வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சி இதோட ஸ்லோப் வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இதோட ஸ்லோப் வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் -1 வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா m1 = -a/b. ஓகேவா? இந்த ஏபி அப்படிங்கிறது என்னது? ஏ அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட். இங்கே தான் எக்ஸுக்கு முன்னாடி நம்பரே இல்லையே அப்படின்னு கேட்டால், நம்பரே இல்லை அப்படின்னா அங்கே 1 இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஓகேவா? 1xம் எக்ஸும் 1 தான். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து, அதாவது ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது வந்து பி. அப்போ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2ன்னு சொன்னால் தப்பு, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -2 தான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அப்போ m1 கண்டுபிடிச்சிடலாமா? இப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் ஏ அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 டிவைடட் பை பி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? வெறும் 2வா? கிடையாது, -2. ஸோ -2 மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? which is equal to 1/2. இதுதான் m1 கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது m2 கண்டுபிடிக்க போகிறோம். m2க்கும் சேம் அதே ஃபார்முலா -a/b. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு இதுதானே m2, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 6. ஸோ 6 டிவைடட் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் +3. அப்போ வெறும் 3 தான். ஓகேவா? 6 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இது 2 டைம். ஸோ 2. ஸோ இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ வந்து m1 × m2 வந்து பார்க்கலாமா? m1ஓட வேல்யூ வந்து என்ன? 1/2. m2ஓட வேல்யூ வந்து என்ன? -2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இந்த 2வும் கேன்சல் பண்ணலாம். -1 × 1 = -1. ஸோ -1 வந்துச்சு அப்படின்னா அது என்னது? பெர்பெண்டிகுலர். ஸோ 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அது ரெண்டுத்தோட ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு -1 வந்துருச்சு. ஸோ the 2 straight lines are perpendicular. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸசைஸ் 6.3ல ஃபஸ்ட்டு சம்மு. ஃப்ரம் த டாப் ஆஃப் அ ராக் 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் போட்டால் தான் கொஞ்சம் புரியும். ஈஸி தான், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ராக் இருக்குது. ஓகேவா? இதுதான் ராக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50√3 meter. ஓகேவா? அதுக்கப்புறமா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் அ கார். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா, மேலேருந்து கீழே ஒரு விஷயத்த பார்க்குறது. ஓகேவா? அப்போ இந்த ராக்கோட மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு காரு. அப்போ இங்கே ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கிரவுண்டில் வந்து ஒரு கார் இருக்குது, அதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்களாம். ஸோ இங்கேருந்து இப்படி நேராக பார்த்தா இப்படியா, இது வந்து 30 டிகிரியில் மேலேருந்து இப்படி கீழே பார்க்குறாங்க. சரியா? இப்போ இந்த ராக்குக்கும் காருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. இது வந்து 90 டிகிரி நமக்கு தெரியும். இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? ட்ரையாங்கிளில் இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட், இது ஹைபாட்டினியூஸ் சைட். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் 30 அப்படின்னா, இப்படி இசட் மாதிரி வந்திருக்கு இல்லையா? இங்கே 30னா இங்கேயும் 30 தான், சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு இசட் மாதிரி வந்து அதில் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். இப்போ ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு ஆப்போசிட் சைட் தெரியும், அட்ஜசன்ட் சைட் தான் கேட்குறாங்க, ஆங்கிள் தெரியும். அப்படின்னா நம்ம வந்து tan யூஸ் பண்ணலாம். ஓகேவா? tan θ = நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே tan θக்கு பதிலாக நமக்கு என்ன ஆங்கிள் இருக்குது? 30 இருக்குது. ஸோ 30 டிகிரி = ஆப்போசிட் சைடு என்ன? 50√3 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன? அதுதான் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். tan 30யோட வேல்யூ என்ன? 1/√3 = 50√3 டிவைடட் பை எக்ஸ். ஸோ x = 50√3 × √3 அப்படின்னு வருமா? √3 × √3 is 3. ஸோ 50 × 3 which is equal to 150 மீட்டர். ஸோ இந்த ராக்லேருந்து காருக்கான டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். 10th சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if the ratio of radii of two spheres is 4:7, find the ratio of their volumes. இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் 7.2ல 7th சம்மு.
ஸோ ரேஷியோ ஆஃப் ஆஃப் 2 ஸ்பியர்ஸ், 2 ஸ்பியர் இருக்குது, அது ரெண்டுத்தோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரேடியஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 4:7. அதாவது இதை வந்து R1 இது R2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரேஷியோவில் கொடுத்துருக்கறதுனால R1:R2 = 4:7. ரேஷியோ அப்படின்னா அதை வந்து நம்ம டிவைடில் மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா, R1 / R2 = 4/7 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது V1:V2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வியோட, அதாவது வால்யூமோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். அதாவது ஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா என்ன, 4/3πr³. ஓகேவா, இப்போ V இருக்குது. அதே மாதிரி 2 ஸ்பியருக்கு வேணும்னா V1 V2ன்னு தனித்தனியாக எழுதிக்கலாமா. ஸோ V1ஓட வேல்யூ வந்து 4/3πr⁴ V2 நமக்கு என்ன தெரியும், 4/3πr⁴ எழுதிக்கலாமா. ஓகே, இப்போ 4/3 கேன்சல், பை கேன்சல், பேலன்ஸ் வந்து R1³ /R2³ இருக்கும். R1ஓட வேல்யூ என்ன, 4³ இங்கே க்யூப் இருக்கிறதுனால. R2ஓட வேல்யூ 7 3. 4³ வேல்யூ என்ன, 4 × 4 × 4 தான் 4³. அதே மாதிரி 7 × 7 × 7. ஓகேவா, 4 ஸோ 4³ வேல்யூ 64, 7³ வேல்யூ 343. இப்போ இது நமக்கு எப்படி இருக்குது, V1 / V2 = 64 / 343 இருக்குது. ஆனால் நமக்கு இதுவாக கேட்குறாங்க, ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ரேஷியோவில் எழுதணும். V1:V2 = 64:343. அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ அடுத்த 4 சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.